படம் நல்லா இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் லேக் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். படத்தில் ஸ்டோரியும் ஸ்க்ரீன் ப்ளேவும் பிடிச்சிருந்துச்சு. செல்வராகவன் சாரோட ஆக்டிங்கும் பிடிச்சிருந்துச்சு. படத்திலே அவரோட ஆக்டிங் தான் எனக்கு பிடிச்சிருந்தது, நல்லா பண்ணியிருந்தார். புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஸ்டோரியை புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்தது. அது விறுவிறுப்பாக தான் இருந்தது. அது ரிவீல் எதுவும் பண்ண வேணாம். கிளைமேக்ஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதான் அது நல்லாயிருக்கு. விஷ்ணு சாரை பொறுத்தவரை செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அதை விட அமீர்கான் சார் வந்து பண்ண வேண்டிய அந்த வில்லன் ரோலை வந்து செல்வராகவன் சார் பண்ணியிருக்காப்புல. விஷ்ணு சார் ஒரு மேடையிலே சொல்கிறாப்புல, அமீர்கான் சார் கேட்டு கூட நான் கொடுக்கல, காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் வந்து செல்வ சாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒர்த்து பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் செல்வராகவன் சார் மிரட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து மர்டர்ன்னு சொல்லிட்டு காமிச்சிடறாங்க ஒரு 15 நிமிஷத்தில். அதனாலேயே நம்ம அதில் சுவாரஸ்யம் குறைஞ்சிச்சு. செல்வராகவன் செலக்ட் பண்ணுற ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டீஸ்னு சொல்கிறாங்க, மைல்டு ஸ்பாயிலர் கூட இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸில் பெருசாக சாதிச்சாங்க, ஏன் அவங்கள கொள்றாங்கிறத டீட்டெயில் சொல்லாதனால அவங்க சாகும்போது சாதாரண ஒரு மனசே சாகிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு எந்தவித என்ன சொல்கிறது, ஒரு த்ரில்லை வந்து மூவ்மெண்ட்டை பண்ணாதனால இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச். மியூசிக்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்ச்.